ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? மேஜர் மதன்குமார், அண்ணாமலை எக்ஸ் IPS பங்கேற்கும் சாணக்கியாவின் உரைவீச்சு. ஜூன் 1 ஞாயிறு மாலை 6 மணிக்கு RR சபா, மயிலாப்பூர், சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை திரும்ப பெற்றிருப்பார் என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் நிஜாம்பேட்டையில் நடந்த காங்கிரசின் ஜெய்ஹிந்த் யாத்திரையில் அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்றார். அதில் பேசிய அவர், போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு முன்பு அனைத்து கட்சிகளின் கருத்துக்களை கேட்பதற்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை பிரதமர் மோடி கூட்டவில்லை? பிரதமர் மோடி 1000 ரூபாய் செல்லாத நோட்டு போன்றவர் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி போன்ற ஒரு தலைவர் இந்த நாட்டின் பிரதமராக இருந்திருந்தால் இந்திரா காந்தியின் வழியில் பாகிஸ்தானை 2 துண்டுகளாக்கி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை மீண்டும் கைப்பற்றி இருப்பார் என்று கூறினார். இந்திரா காந்தியின் பேரன் ராகுல் காந்தி இந்த நாட்டின் பிரதமராக வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த ரேவந்த் ரெட்டி, ஒரு பக்கம் பாகிஸ்தானையும் மறுபக்கம் சீனாவையும் தோற்கடித்து நமது சுய மரியாதையை ராகுல் காந்தி நிலைநாட்டுவார் என்று கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவின் பேரில் பாகிஸ்தானுடனான போரை மோடி அரசாங்கம் நிறுத்தியதாகவும், பிரதமர் மோடி கொண்டு வந்த ரஃபேல் போர் விமானங்கள் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று எந்த விவாதமும் இல்லை என்று ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டினார். நெருக்கமானவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஒப்பந்தங்களை வழங்கி ரஃபேல் விமானங்களை வாங்கினீர்கள், ஆனால் அவை ஏன் அழிக்கப்பட்டன என்று ரேவந்த் ரெட்டி கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் இது போன்ற கேள்விகளை எழுப்பிய நிலையில் தற்போது தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த கேள்வியை எழுப்பியிருப்பது விமர்சன பொருளாக மாறியுள்ளது.